உங்கள்கிட்ட ஒரு பழைய ஜீன்ஸ் இருந்தால் அதை ஒரு பாவாடையாக எப்படி மாற்றி தைக்கலாம்ங்கிறத உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி தர போகிறேன். உங்களோட பாவாடையின் உயிருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜீன்ஸை வந்து வெட்டிடுங்க. கால் கண்டையும் நீங்கள் வந்து வெட்டிடுங்க. இது சரி, வெட்டி எடுத்த பின் இந்த தையல் 2 பக்கத்திலையும் இதை அவுட்டெடுங்க. ஃபுல்லாக அவுட்டெடுத்து இப்படி வச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் அந்த நடு ஜாயிண்ட்டும் நீங்கள் கொஞ்சம் நோக்கணும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டையும் நீங்கள் எந்த இடத்துல வந்து நேராக ஜாயிண்ட் பெரிய வருமெண்டா எவ்வளோ மட்டும் நீங்கள் இதை அவுட்டெடுக்கணும். இது பின்பக்கம். முன் பக்கத்தை காட்டணும். இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. நீங்கள் தான் இது முன்பக்கம் இது இப்படி இருக்கும். முன்பக்கத்து கனசாவுக்கு தேவையில்லை. அது கொஞ்சம் இடம் மசிலிங் வெட்டிக்கிறீங்க. எனக்கு சாங்ஸ் இப்போ நீங்கள் இந்த கால் கீழே வெட்டினீங்கல்ல அதை அப்படியே அவுட்டெடுங்க. தையலே அவுட்டெடுங்க. அவுட்ட பின்ன இந்த பெரிய பாதி இருக்குல்ல அந்த பின்ன நீங்கள் வெட்டி எடுங்க. வெட்டி எடுத்துட்டு இப்போ இந்த முன்பக்கத்துண்டு இருக்குல்ல அதில் நடுவில் வச்சுட்டு நீங்கள் அந்த ஜாயிண்ட் ஃபுல்லாக மார்க் பண்ணி கீழே மட்டும் கொண்டு வாங்க. இதே மாதிரி வந்து மார்க் பண்ணுங்க. இந்த உங்களுக்கு தையல் வர ஒற்ற இடத்துக்காண்டி மார்க் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்க. இப்படி குண்டுசியால் அப்படி எல்லாம் எல்லா இடமும் கட்டி போட்டு நீங்கள் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எல்லாம் குத்தி வைப்போம். இது இப்போ பின்பக்க ஜோயிண்டை வந்து நான் இப்போ உங்களுக்கு வடிவாக குத்தி நீராக வச்சிருக்கிறேன். வச்சு போட்டு இப்போ தச்செடுத்து போட்டு பின்னுக்கு நான் துணி போட்டப்போம். அதை வந்து நீங்கள் நிரப்பி எறிவீங்க. இப்போ வந்து பாதி துண்டு இருக்குல்ல அதை 2ஆ வெட்டுங்க. 2ஆ நூட்டு கால் இருக்குல்ல ஒரு பாதி காலை அந்த 2ஆ வெட்டிட்டு இதை வந்து நான் நடுவிலே ஒரு ஓப்பன் வார மாதிரி பின்பக்கத்துக்கு செய்ய போகிறேன். அப்போ இதை அப்படியே நேராக வச்சுட்டு பின்பக்க ஓப்பன் பின்பக்க இது கிடக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்க. இதே மாதிரி மார்க் பண்ணி இது பின் பண்ணி எடுங்க. வெட்டி போட்டு அளவான துணியை நீங்கள் வெட்டி எடுங்க. இப்போ தச்சிடுங்க. இப்போ முன்னுக்கு வச்சாச்சு. இப்போ பின்னானையும் இப்படியே தச்சிடும். தச்செடுத்து போட்டு இப்போ பாவாடை ரெடி ஆகிடுது. இப்போ பாவாடையெல்லாம் தச்செடுத்துட்டேன். நீங்கள் இப்போ எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் கீழே எல்லாத்தையும் லெவல் பண்ணி நேராக எல்லாத்தையும் வெட்டுப்போம். வெட்டி எடுத்துட்டேன். இப்போ வேறு பாவாடை ரெடியாக இருக்குது. நான் இந்த கீழான இதுக்கு வந்து இப்போ வழியான பாவாடை ரெடி. இப்போ கீழே இருக்கிற அந்த இதுக்கு வந்து நான் ஒரு லேஸ் வந்து வச்சு தைக்கிறேன். ஒரு ரிபன் மாதிரி வச்சு தைக்க போகிறேன். இப்போ அப்படி ஒரு ரிபன் ஒன்று எடுத்திருக்கிறேன். அதை வந்து நான் கீழ் மடிப்போட வச்சு இப்படியே சுற்றி தைக்க போகிறேன். இப்போ ஒரு பாவாடையை வந்து என்னோட புதுசு பாருங்க. இப்போ நாங்கள் தைச்சு எடுத்துருக்கேன். இப்போ பாவாடை ரெடி. நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு நன்றி. இன்னும் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.